திண்ணை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம கரூர்ல நடந்த அந்த துயரமான சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம். அன்னைக்கு என்ன நடந்ததுன்றதை அதை பத்தி ஏற்கனவே நிறைய பேர் பேசிட்டாங்க. அதனால அதை பத்தி நம்ம விரிவா பார்க்க போறது இல்ல. அதை ஒட்டி நீதிமன்றத்துல அது வழக்கு வந்துச்சு. அதுக்கான விவாதங்கள் என்னென்ன நடந்ததுன்னு தான் நம்ம தெளிவா இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமீபத்தில் நடந்த அந்த கோர்ட் விவாதத்துல என்ன நடந்தது அப்படின்னா, தாவேகா தரப்பினர் ஆரம்பத்துல இந்த சம்பவம் நடந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து திமுக கட்சி செய்த சதி, இந்த சதிக்கு இந்த படுகொலைக்கு செந்தில் பாலாஜி தான் முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா நீதிமன்றத்தில் அவங்க போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சதி கிடையாது, இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம தாவேகா தரப்புல வந்து நம்ம குற்றம் சாட்டின பொதுமக்கள் குற்றம் சாட்டும் போது, குறிப்பா அந்த தாவேகா கட்சின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியக்கூடிய ஆட்கள்லாம் புஷி ஆனந்த் தெரியும், அடுத்த கட்டமா நபர்கள் ஆதவர்ஜனா தெரியும். ஆனா நீதிமன்றத்தில் போய் புஷி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அந்த கரூர் மாவட்டத்தோட பொறுப்பாளர் மதியழகன் இருக்காரு, அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கூட்டம் அன்னைக்கு நடக்கும் போது பொதுமக்களுக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, விஜய் வந்து 12 மணிக்கே வந்து அங்க பேச போறாரு அப்படின்ற மாதிரி தான் அங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்க காவல்துறைக்கு எழுதி கொடுத்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ள தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் கிட்ட 12 மணிக்கே வரப்போறாருன்ட்டு ஒரு பொய்யான தகவலை சொல்லி அங்க மக்களை வந்து நிறைய பேர் கூடணுன்றதுக்காக இந்த பொய்யை சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையாவே வந்து அவங்க காவல்துறையில கொடுத்த அந்த லெட்டர்ல 3 மணிக்கு தான் வருவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா 3 மணிக்கே வந்தாரு பார்த்தா 3 மணிக்கே வரல, கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு தான் வந்தாரு. இந்த மாதிரி பொது சமூக வலைதளத்துல தாவேகா தரப்பால ஆதரவா பேசக்கூடிய நிறைய நபர்கள் வந்து இது வந்து சதி அப்படின்ட்டு பல விஷயங்கள் அவங்க பேசினாங்க. பல பேர் நிறைய ரீல்ஸ் போட்டாங்க. ஆனா நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க சமூக வலைத்தளத்தில் அவங்க ஆதரவாளர் பேசினதுக்கும் நீதிமன்றத்தில் அவங்க சொன்னதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, அப்படியே மாற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நீதிமன்றத்தில் இது வந்து திமுகவோட சதி, செந்தில் பாலாஜி அவர் தான் சதி பண்ணி இந்த கொலை நடத்தினாரு அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னாங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும். ஆனால் இவங்ககிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதனால் சமூக வலைதளத்தில் அப்படி ஆதாரம் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் வந்து அவ்வளோ பொய் பிரச்சாரத்தை அவங்க மேற்கொண்டாங்க. அடுத்த கட்டமாக இந்த சம்பவம் நடந்த பிறகு அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு தான் வருது. அந்த வீடியோவில் விஜய் என்ன பேசுகிறாருன்னா, என் மேலே எந்த நடவடிக்கையான எடுங்க, நான் ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன், அப்படி இல்லைனா வீட்டில் இருப்பேன், ஆனால் என் ரசிகர்கள் மேலேயோ என் தொண்டர்கள் மேலேயோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஆனால் உண்மையிலே அவர் அப்படி தான் நடந்துக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ மதுரையில் நடந்த மாநாட்டில் அவர் ரேம்ப் வாக் நடந்து வராரு. ரேம்ப் வாக் நடந்து வரும்போது அவரை நேரடியாக ரொம்ப கிட்ட பார்க்கணுன்றதுக்காக அவரோட ரசிகர்கள் வந்து ஏறி அவரை பார்க்க வராங்க. அந்த சூழ்நிலையில் விஜய் கூட இருக்க பவுன்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் கண்ணு முன்னாடியே அவரை பிடிச்சி அப்படியே தூக்கி போடுறாங்க. அது இந்த ரேம்ப் வாக் நடக்கிறது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அங்கேருந்து கீழே விழுந்தா உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் கண்ணு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஆனால் அவர் அந்த இடத்துல அந்த தூக்கி போட்ட பவுன்சர் கிட்ட எந்த ஒரு கோவப்படுறதோ இல்லை அது பண்ணக்கூடாதுன்றதோ எந்த ஒரு விஷயமும் பண்ணல. ஆனால் இந்த சம்பவம் நடந்த பிறகு அவர் ஒன்று அவங்க பவுன்சருக்கு அறிவுறுத்துறதோ இல்லை அவங்க ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோளா இந்த மாதிரி நீங்கள் வராதிங்க அப்படின்றது எந்த விஷயமும் அவர் பண்ணல. அதே மாதிரி அவர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ் பின்னாடியே வந்து நிறைய ரசிகர்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஒரு ரசிகர் வந்து பஸ்ஸில் அடிபட்டு கீழே வந்துடுறாரு. ஆனால் விஜய் என்ன பண்றாருன்னா எதுவுமே பண்றது இல்லை. பொதுவாக நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம வண்டியிலையோ இல்லை நமக்கு முன்னாடி இருக்கிற வண்டியிலையோ அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒருத்தர் கீழே விட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம உடனே வண்டியை நிப்பாட்டி கீழே விழுந்தரை போய் பார்த்து அவருக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமா என்னன்றத பார்த்து செய்வோம். ஆனால் விஜய் என்ன பண்றாருன்னா எதுவுமே பண்றது இல்லை. அவர் கண்ணு முன்னாடி அவர் ரசிகர் ஒருத்தர் வண்டியில் அடிபட்டு கீழே விழுறாரு, அவர் குறைஞ்சபட்சம் வண்டியை கூட நிப்பாட்டுறது இல்லை, வண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் சினிமா வசனம் மாதிரி பேசுகிறாரே தவிர உண்மையாகவே விஜய்க்கு அவரோட ரசிகர்கள் மீது அன்போ அக்கறையோ இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்தபடியாக இந்த வீடியோவில் அவர் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, தான் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது தனக்கு ஆதரவு தெரிவித்த கட்சிகளுக்கு அவர் நன்றி சொல்கிறாரு. அப்படி
அவருக்கு ஆதரவு தெரிவித்த கட்சி தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பாஜகவுடைய அண்ணாமலை அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாம ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்ன ஹெச் ராஜா அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. இறுதியா தான் கட்சியோட கொள்கை தலைவர்னு சொல்லக்கூடிய பெரியாரை இழிவா பேசிய சீமான் இவருக்கு ஆதரவா நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நடந்த பிறகு என்டிஏ கூட்டணி சார்பா ஒரு குழு அமைச்சு இங்க கரூர்ல ஆய்வு செய்யறாங்க. அவங்க அவசரமா ஆய்வு செஞ்சு அவங்க என்ன அறிக்கை வெளியிடுறாங்கன்னா, விஜய் என்ன சொன்னாரோ இல்ல அவங்க கட்சி சார்பா என்ன சொல்லப்பட்டதோ அதே விஷயத்தை தான் இந்த அறிக்கையும் அவங்க வெளியிடுறாங்க. பொதுவா ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி அரசியல் நெருக்கடி வருதுன்றது இயல்பு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா தான் ஏத்துக்கிட்ட கொள்கையில எந்த ஒரு சமரசமும் செய்யாம தனக்கு மற்ற கட்சிகள் இருந்து ஆதரவு வருதோ இல்லையோ தனிச்சு இந்த நெருக்கடியை முறியடிக்கிற பண்பு இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த கட்சியை ஒரு சிறந்த கட்சியாவோ இல்ல ஒரு சிறந்த தலைவராவோ நம்ம பார்க்க முடியும். ஆனா இவரோட கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜக இவருக்கு ஆதரவா நிக்கிறதும் இவர் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் விஜயோட அரசியல் இப்ப போய் நின்று இருக்கு. இந்த சூழ்நிலையில அவருடைய கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜகவை வீழ்த்துவதற்கான உண்மையான நோக்கம் இருக்கான்றது நம்ம சந்தேகத்தோட பார்க்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம பொதுவா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி போலியா பாஜக எதிர்ப்பு பேசுறாரோன்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் நமக்கு இருக்கு.